T20 வேர்ல்டு கப் தொடர் முடிந்துவிட்டது. இந்த T20 வேர்ல்டு கப் தொடர இந்திய அணி மிக சிறப்பாக செயல்பட்டு திரள் வெற்றி பெற்று இருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி ரோஹித் சர்மா தலைமையில கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. இது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான். தற்போது ஐசிசி பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் தொடர் முடிந்த உடனே ஐசிசி T20 தொடருக்கான தரவரிசை பட்டியலை தற்போது வெளியிட்டு இருக்கிறது. இதுல ஹர்திக் பாண்டியா நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்காரு. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். முடிந்த T20 வேர்ல்டு கப் இறுதி போட்டியில ஆட்டம் கை மாறுவதற்கு மிக முக்கியமான பங்கு வகித்தது 2 வீரர்கள் தான். அதுல ஒன்று ஹர்திக் பாண்டியா, இரண்டாவது சூரியகுமார் யாதவ். ஏன்னா ஆட்டம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தான் இருந்தது. அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். இந்தியா தோக்க போகுது அப்படிங்கிறத ஆட்டத்தை கடைசி நிமிடத்துல மாற்றியது ஹர்திக் பாண்டியாவுடைய பந்து வீச்சு தான். அதனால தான் இந்திய அணி பார்த்தீங்கன்னா அபாரமான வெற்றியை பெற்று ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியது. அதன்படி தற்போது ஐசிசி T20 வேர்ல்டு கப் தொடர் முடிந்தவுடனே தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இதுல ஆல்ரவுண்டர் பட்டியலில் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 222 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்திருக்காரு. அதே போல ஆல்ரவுண்டர் பட்டியலில் அக்ஷர் பட்டேல் 7வது இடத்தை பிடித்திருக்காரு. T20 தொடருக்கான தரவரிசை பட்டியலில் பவுலிங்ல பும்ரா 12வது இடத்திலும் ஹர்தீப் சிங் 13வது இடத்திற்கும் முன்னேறி இருக்காங்க. குல்தீப் யாதவ் 7வது இடத்துல இருக்காரு. அதே போல ஆல்ரவுண்டர் பட்டியல் நம்ம ஹர்திக் பாண்டியா முதலிடத்தை பிடித்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்துல ஆஸ்திரேலியாவுடைய நட்சத்திர வீரர் டிராவிஸ் கெட் இருக்காரு. 2வது இடத்துல நம்மளுடைய அதிரடி பேட்ஸ்மேன் 360 பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா 2வது இடத்தை பிடித்தும் இருக்காரு. இந்திய அணி இந்த வேர்ல்டு கப் தொடர் கைப்பற்றியதை அடுத்து சில நட்சத்திர வீரர்கள் பார்த்தீங்கன்னா புள்ளி பட்டியலில் முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வேர்ல்டு கப் தொடர் முடிந்த உடனே ஜூலை 6ஆம் தேதி ஜிம்பாப்வேவுடனான T20 டோர்னமெண்ட்ல இந்திய அணி விளையாட இருக்கிறது. இளம் வீரர்களை கொண்டு இந்திய அணி களமிறங்க இருக்கிறது. அதற்கான பட்டியலை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.